அம்மாவோட ஆசை அப்போ கூட உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஆதிபராசக்தி சித்தர் பீடம் தல வரலாறு பாகம் 2 புத்தகத்திலிருந்து சில தொகுப்புகள். சாலிக்கிராம சக்தி பீடம் ஒரு வரலாற்று பின்னணி. 17/3/2002 அன்று சென்னை சாலிகிராம சக்தி பீடத்துக்கு ஆன்மீக குரு அருள் திரு அடிகளார் அவர்கள் தம் திருக்கரங்களால் கும்பாபிஷேகம் செய்து வைத்தார்கள். சாலிகிராம சக்தி பீடத்துக்கும் ஒரு வரலாறு உண்டு. மெஜஸ்டிக் ஸ்டுடியோ என்ற பெயரில் ஒரு சினிமா ஸ்டுடியோ, சுற்றிலும் பெரிய மாந்தோப்பு. இதுதான் அன்றைய கோலம். மேல்மருவத்தூருக்கு பாத யாத்திரையாக வந்தவர்களுக்கு துணையாக வந்தவர் திரு ராமசாமி ரெட்டியார். அவரிடம் நம் குருபிரான் கேட்டார், என்ன சார், அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்ட கொஞ்சம் நிலம் தாருங்களேன் என்று கேட்க, அதற்கென்ன, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார் ரெட்டியார். 1988ஆம் ஆண்டு இயற்கை வள மேம்பாட்டு ஆன்மீக மாநாடு நடைபெற்ற போது வட ஆற்காடு மாவட்ட தொண்டர்களுக்கு அன்னதானம் செய்ய ஒரு பெரிய இடம் தேவைப்பட்டது. இந்த இடத்தில் அடுப்பு ஏற்றுங்கள் என்றார் ரெட்டியார். எந்த இடத்தில் அன்னதான அடுப்பு ஏற்றப்பட்டதோ அந்த இடம்தான் இன்றைய சாலிகிராம சக்தி பீடம். ரெட்டியாருக்கு பொருளாதார ரீதியாக தனிப்பட்ட பல பிரச்சனைகள், கோயில் கட்ட முடியாதபடி சில சங்கடமான சூழ்நிலைகள். அம்மா கூறியபடி அங்கு ஒரு வார வழிபாட்டு மன்றம் அமைத்து வழிபாட்டுக்கு அடிக்கோலினார் ரெட்டியார். அங்கே மந்திரங்களின் உருவேற ஏற செவ்வாடை சக்திகள் நடமாட்டம் அங்கு வர வர அவருடைய சிக்கல்கள் தீர்ந்து கொண்டு வந்தன. அந்த பகுதி முழுவதும் வளர்ச்சி பெற ஆரம்பித்தது. வார வழிபாட்டு மன்றம் வந்த பிறகு அப்பகுதியில் குடியிருப்புகள் பெருகின. அடுக்குமாடி கட்டிடங்கள் எழுந்தன. கோயில் கட்டும் பணி மும்முரமாயிற்று. அம்மாவின் உத்தரவுப்படி மாமல்லபுரத்தில் சிலை வடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அம்மா குறிப்பிட்ட சிற்பிக்கு பதிலாக வேறு ஒருவர் சிலை வடித்தார். அதில் சில குறைகள் தென்பட்டன. இது வேண்டாம், வேறு ஒரு சிலை வடிக்க ஏற்பாடு செய்யும்படி அம்மா உத்தரவிட்டு விட்டார்கள். அவ்வாறே 2வது சிலை வடிக்கப்பட்டது. அந்த சிலையிலும் சிற்சிற குறைபாடுகள். அம்மாவை அழைத்து வந்து காட்டினார்கள். இனிமேலும் திருத்தங்கள் செய்ய சொன்னால் உளியால் அடித்து மேலும் குறையுள்ளதாக ஆக்கிவிடுவார்கள். நான் சொல்கிறபடி செய்யுங்கள். ஒரு பூசணிக்காய் எடுங்கள். அதில் சிறு சிறு குழி துளைத்து அவற்றில் நிறைய குங்குமம் நிரப்புங்கள். குழம்பாக ஆக்குங்கள். அந்த குழம்பை எடுத்து சிலை முழுவதும் நன்றாக தடவுங்கள். பின் வைக்கோல் புரியால் சுற்றி சிலையை மூடுங்கள். அம்மாவே சிலையை சரிப்படுத்திக் கொள்ளும் என்றார் அடிகளார். அவ்வாறே செய்யப்பட்டது. அடுத்து சிலையை ஜலவாசம், புஷ்பவாசம், தானிய வாசம் ஆகியவற்றில் வைக்க வேண்டும். இன்ன நாளில் வைக்கோல் பிரித்து ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்று குருநாதரிடமிருந்து உத்தரவு கிடைத்தது. அவ்வாறே குறிப்பிட்ட நாளில் வைக்கோலை பிரித்து நீராட்டி பார்த்தபோது என்ன ஆச்சரியம்! அந்த விக்கிரகத்தில் என்னென்ன குறைகள் இருந்தனவோ அவ்வளவையும் சரிப்படுத்தி கொண்டு அம்சமாக அன்னை காணப்பட்டாள். அம்மாவே சரிப்படுத்திக் கொள்ளும் என்று குருநாதர் கூறியிருந்தார் அல்லவா? அவ்வாறே அம்மா சரிப்படுத்தி கொண்டாள். பூசணிக்காயில் குங்குமமிட்டு அந்த குங்கும குழம்பை விக்கிரகம் முழுவதும் தடவி வைக்கோல் சுற்றி எடுத்தால் அந்த தெய்வ விக்கிரகத்தில் உள்ள குறைபாடுகள் நீங்குவது எப்படி? கற்சிலையில் இந்த மாற்றம் வருவது எப்படி? அறிவு ஜீவிகள் மூளைக்கு இது எட்டாத விஷயம். அம்மா பக்தர்களுக்கு இது அனுபவத்தில் கண்டறிந்த விஷயம். இன்னொன்று, இந்த உத்தி குறைபாடுள்ள எல்லா விக்கிரகங்களுக்கும் பொருந்திவிடாது. எனவே விக்கிரகத்தில் குறை இருந்தால் அம்மா சொல்லியபடி மேற்கண்ட பரிகாரம் செய்து சரி செய்து விடலாம் என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஏதோ ஒரு கணக்கு வைத்து குருநாதர் அப்படி சொன்னார்கள். அது சாலிகிராம சக்தி பீடத்து விக்கிரகத்துக்கு மட்டுமே சொல்லப்பட்ட பரிகாரம். கோயில் கட்டிடம், சிலை அமைப்பு, கும்பாபிஷேகம் போன்ற பெரிய விஷயங்களை அம்மாவின் உத்தரவு கேட்டு செய்தால்தான் ஒழுங்காக அமையும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள்.
சாலிகிராம சக்தி பீடத்து அம்மா கரிகோலம் புறப்பட்ட அன்றும் ஒரு அற்புதம் நடந்தது. அம்மாவுக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் முடித்து திரையை விலக்கி தீபாராதனை காட்டிய போது சக்தி நந்தா அவர்கள் போட்டோ எடுத்தார். படத்தை பிரிண்ட் எடுத்த போது அதில் ஒரு அதிசய காட்சி. அம்மாவின் சிரசில் தங்க கிரீடம் ஜொலித்தது. உண்மையில் அலங்காரம் செய்தபோது கிரீடம் எதுவும் சூட்டப்படவில்லை. அப்படி இருக்க அந்த கிரீடம் வந்தது எப்படி? அந்த படத்தை பார்த்து பக்தர்கள் பரவசமடைந்தனர். இப்படி ஒவ்வொரு சக்தி பீடத்து அம்மாவுக்கும் ஒவ்வொரு அற்புத நிகழ்ச்சி உண்டு. நம் சக்தி பீடத்து பொறுப்பாளர்கள் இது போன்ற வரலாற்று செய்திகளை எல்லாம் குறித்து வைக்க வேண்டும். அத்தகைய நாட்களை நினைவு நாளாக கொண்டாட வேண்டும். நம்மவர்களுக்கு இந்த தொலைநோக்கு சிந்தனையும் வரலாற்று உணர்ச்சியும் வர வேண்டும். 17/3/2002 அன்று சாலிகிராம சக்தி பீடத்து கும்பாபிஷேகம் 14/3/2002 குரு பூஜையுடன் தொடங்கியது. 54 யாக குண்டங்கள் அமைத்து 3 கால வேள்வியுடன் பூஜை நடத்தப்பட்டது. பல நுட்பமான சக்கரங்களை நம் வேள்வி குழுவினர் அமைத்திருந்தார்கள். அந்த ஸ்ரீ சக்கரம் கண்ணில் ஒற்றிக்கொள்ளலாம் போல இருந்தது. நாக சக்கரம், பஞ்சபூத சக்கரம், ஐஸ்வர்ய சக்கரம் என்பன பார்க்க பார்க்க பரவசமாக இருந்தது. ஓம் சக்தி. ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணமம்மா. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தியே. பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம். ஓம் சக்தியே. ஓம் சக்தியே. அவதாரம் ஆகி வந்த ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அம்மா அவர்களின் திருப்புகழ் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ. ஓம் சக்தியே. ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற. ஓம் சக்தியே. இயற்கை தெய்வங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும். ஓம் சக்தியே.